அன்பான குழந்தைகளுக்கு என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கட்டுரை. நம்ம இப்போ 2ஆம் பருவம் இயல் 4ல் இருக்கக்கூடிய 5 பகுதிகளை பார்த்து முடிச்சிட்டோம். அதாவது கவிதை பேழை 2, உரைநடை, விரிவானம், கற்கண்டு 5 பகுதி முடிச்சிட்டோம். அடுத்து இப்போ 6வது பகுதியை நம்ம பார்க்க போகிறது கட்டுரை பகுதி. நமக்கு பாட புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறது நூலகம் என்னும் தலைப்பில் கட்டுரை ஒன்று எழுதுக அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதுக்கான சில குறிப்புகளை நான் கொடுத்துருக்கேன். குறிப்புகளோட ஒரு கட்டுரையாகவும் அதை உருவாக்கியிருக்கேன். இதுக்கு மேலே நீங்கள் இன்னும் சில தகவல்கள் உங்களுக்கு இன்னும் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதை சேர்த்துக்கலாம். சரியா? எப்போவுமே கட்டுரை எழுதுகிறப்ப உங்களுக்கு தெரியும், குறிப்பு சட்டகம் போட்டு உட்தலைப்புகள்லாம் என்ன வருது அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே கொண்டு வந்துடுவோம். அது மாதிரி இப்போ குறிப்பு சட்டகத்தில் பார்த்திங்கன்னா நான் 5 தலைப்புகள் கொடுத்துருக்கேன். இன்னும் சில பகுதிகள் நீங்கள் சேர்த்தணும் அப்படின்னாலும் சேர்த்து எழுதுறதுனால தவறில்லை. சரியா? முதல்ல முன்னுரை, அடுத்து 2வது தலைப்பு தகவல் சேமிப்பு ஊடகம், 3வது தலைப்பு நூலகத்தின் பயன், 4வது தலைப்பு நூலகரின் பணி, 5வது தலைப்பு முடிவுரை. நான் 5 தலைப்புகள் கொடுத்துருக்கேன். சரி, இப்போ முன்னுரைக்கு போகலாம். நூலகம் அப்படின்னாவே நூலகம் நமது அறிவின் சாளரம். சாளரம் அப்படிங்கிறது ஒரு உதவி புரியக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம், ஒரு நுழைவுகோல். நூலகம் நமது அறிவின் சாளரம். ஒரு நூலகத்தில் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் கிடைக்கின்றன. இப்போ நூலகம் அப்படின்னா இப்போ நமக்கு தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், அரசியல், எது வேணால் வரலாறு, புவியியல், என்னென்ன விளையாட்டு சம்மந்தப்பட்டதை பற்றி நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னாலும் அத்தனை விதமான புத்தகங்களும் அங்கே நூலகத்தில் கிடைக்கும். சரியா? அப்போ பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் கிடைக்கின்றன. அவை நமது அறிவினை வளர்த்து கொள்ள உதவுகிறது. அப்படிப்பட்ட அந்த நூலகத்தின் சிறப்புகளை பற்றி இக்கட்டுரையில் காண்போம். இதை தான் நான் முன்னுரையில் கொடுத்துருக்கேன். அடுத்து பார்க்கலாம், தகவல் சேமிப்பு ஊடகம். அதாவது தகவல்களை ஒன்றாக சேமித்து வைக்கக்கூடிய ஒரு ஊடகமாகவும் நம்ம என்ன பண்ணலாம், நூலகத்தை எடுத்துக்கலாம். ஒரு நூல் நிலையத்தில் நாம் புத்தகங்கள், நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், கையால் எழுதிய குறிப்பேடுகள், டிஜிட்டல் சேமிப்பு சாதனங்கள் ஆகியவற்றை காணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எல்லார் வீட்லேயும் இப்போ செய்தித்தாள் வாங்குகிற பழக்கம் மேக்ஸிமம் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் நாளிதழ்கள், அதாவது அன்றாட நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க, அல்லது வாரம் படிக்கக்கூடிய இதழ்கள் வாங்குறவங்களும் இருப்பாங்க, மாத இதழ்கள் வாங்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்மளால் வாங்க முடியாது. அதனால் ஆனால் நமக்கு நூலகத்தில் எல்லா விதமான இதழ்களும் கிடைக்கும். அதே போல் குறிப்பேடுகள், கையால் எழுதி வச்ச குறிப்பேடுகள். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த டிவிடி பிளேயர் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அது இப்போ நமக்கு இல்லை. இப்போ நமக்கு நெட்லேயே நம்ம எது போட்டாலும் அப்படின்னா நம்ம சர்ச் பண்ணோம்னா நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இருந்தாலும் நமக்கு ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இவ்வளோ வசதிகள் இல்லாத காலத்தில் டிஜிட்டல் சேமிப்பு சாதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கையாண்டிருக்காங்க. இந்த மாதிரியான சேமிப்பு ஊடகங்கள்லாம் நம்ம ஊடகங்கள்லாம் நம்மளுடைய நூலகத்தில் கிடைக்கிது. அப்போ ஒரு நூல் நிலையத்தில் நாம் புத்தகங்கள், நாளிதழ்கள், வார இதழ்கள், மாத இதழ்கள், கையால் எழுதிய குறிப்பேடுகள், டிஜிட்டல் சேமிப்பு சாதனங்கள் ஆகியவற்றை காணலாம். அடுத்து 3வது தலைப்பு பாருங்கள், நூலகத்தின் பயன். நூலகங்கள் நாம் அமர்ந்து படிப்பதற்கும் ஆராய்ச்சி செய்வதற்கு மட்டுமன்றி தமது வீடுகளுக்கோ பணியிடங்களுக்கோ நூல்களை பெற்றுக்கொண்டு செல்வதற்கும் அனுமதி வழங்குகின்றன. ஏனெனில் அனைத்து நூல்களையும் நாம் செலவு செய்து வாங்கிவிட முடியாது. அதாவது இப்போ நூலகம் அப்படின்னா நம்ம அங்கே போய் உட்காந்து புத்தகங்களை எடுத்து படிக்கிறதுக்கோ அல்லது ஏதாவது குறிப்புகள் எடுத்துக்கிறதுக்கோ ஆராய்ச்சி செய்வதற்கோ மட்டும் இல்லாமல் நமக்கு போதுமான காலம் பத்தாது. இப்போ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 2-3 நாட்கள், ஏன் மாத கணக்கு கூட நம்ம வச்சு படிக்கலாம். அப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், நூல்களை பயன்படுத்திக்கலாம். அப்போ அந்த மாதிரி வசதிகளுக்கும் நமக்கு அனுமதி தருது. அது மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான நூல்களையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, காசு போட்டு வாங்கிட முடியாது. காசு போட்டு வாங்கினாலும் அத்தனையும் நம்மளுடைய வீட்டில் வச்சிருக்க முடியாது. அதனால தான் நூலகத்தின் பயன் அப்படிங்கிறது நமக்கு எந்த விதமான ஒரு ரெஃபரன்ஸ் தேவை அப்படின்னாலும் நமக்கு நூலகத்துக்கு போனோம் அப்படின்னா அதற்கு தகுந்த பதில் நமக்கு கிடைக்கும். சரியா? அடுத்து 4வது தலைப்பு பாருங்கள், நூலகர் பணி.
இப்போ பார்த்திங்கன்னா நூலகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு என்ன சொல்கிற ஒரு அதிகாரி அதாவது இருப்பாங்க. அந்த நூலகத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆளுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவரை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நூலகர். நூலகத்தின் நிர்வாகியை நூலகர் என்று கூறுவர். அவர் நம் வீட்டிற்கு எடுத்து செல்லும் நூல்களை பதிவு செய்துவிட்டு அந்த நூலை நாம் மீண்டும் அந்நூலை ஒப்படைக்கும் நாளை பதிவு செய்து தருவார். சரிங்களா? இப்போ நீங்கள் எனக்கு ஒரு 15 நாட்கள் எனக்கு இந்த நூல் வேணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எத்தனை நூல்கள் வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எத்தனை நூல்கள் வச்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாமல் போயிடும். அதுக்காக தான் நூலகத்தில் ஒரு நூலகர் அப்படிங்கிறவரை நியமிச்சிருப்பாங்க. பெரிய நூலகமாக இருந்தது அப்படின்னா அது தலைமை அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். அதுக்கு கீழே பணிபுரிபவர்கள்னு சொல்லிட்டு ஒரு சிலர்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம நூலை எடுத்துகிட்டு போகிற நூல் பேர் என்ன அப்படிங்கிறத அவங்க எழுதி இத்தனை நாட்களுக்குள்ளே நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு அத்தாட்சியாக நமக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க. சரியா? அதற்கு நாம் முதலில் நூலகத்தின் உறுப்பினராக இருத்தல் வேண்டும். முதல்ல நம்ம ஒரு மெம்பர் ஆயிடணும். அதில் அந்த லைப்ரரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஒரு மெம்பர் ஆகிருக்கணும். ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எந்த நூலை எடுத்துகிட்டு போகிறோமோ அதை அவங்க பதிவு செஞ்சுக்கிட்டு இத்தனை நாட்களுக்குள்ளே திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஸ்லிப் மாதிரி கொடுப்பாங்க. இதுதான் நூலகருடைய பணி அப்படிங்கிற தலைப்பில் கொடுத்துருக்காங்க. அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா முடிவுரை. நூலகங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு கற்க, ஆராய்ச்சி செய்ய, தகவல் சேமிக்க, அறிவை வளர்த்து கொள்ள மற்றும் பல்வேறு துறைகளில் தனிப்பட்ட முறையில் நமது திறமைகளை வளர்த்து கொள்ள உதவி புரிகிறது. இப்போ நமக்கு ஏற்கனவே நூலகத்தினால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கண்ட 4 தலைப்புகள்லேயே பார்த்துட்டோம். இருந்தாலும் நூலகங்கள் அப்படிங்கிறது கற்பதற்கு மட்டும் அல்லாமல் ஆராய்ச்சி செய்வதற்கும், பல்வேறு தகவல்களை சேமிப்பதற்கும், நம்முடைய அறிவை வளர்த்து கொள்வதற்கும், மற்ற துறைகளில் நம்ம நம்மளுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கும் உதவி செய்யுது. சரியா? ஸோ இதில் எனக்கு தெரிந்த சில கருத்துக்களை உங்களோட நான் பதிவு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு இன்னும் ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை நீங்கள் இதில் கூடுதலாக சேர்த்துக்கலாம். சரியா? இன்னும் ஒரு உட்தலைப்பு இன்னும் 1 2 போடுறது அப்படின்னாலும் நீங்கள் 8ஆம் வகுப்புங்கிறப்ப இன்னும் பெரிய கட்டுரையாகவே நீங்கள் எழுதலாம். நான் சில குறிப்புகள் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை விட நீங்கள் கூடுதலாக நான் என்னால் செஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதோட சேர்த்து எழுதிக்கங்க. சரியா? சரி, இந்த கட்டுரையை நல்லா வாசித்து படித்து பார்க்காம எழுதி பாருங்கள். சரியா? நன்றி.